நூலக வாரியத்தின் தமிழ் மொழி சேவைகள் வழங்கும் கதை நிற தொகுப்பில் இணைந்திருக்கிறோம். வணக்கம் பிள்ளைகளே, எப்படி இருக்கீங்க? நலமா இருப்பீங்கன்னு நம்புறேன். சரி வாங்க, இன்றைய கதை என்னவென்று பார்க்கலாம். 1. தைரியமும் மன உறுதியும் கொண்ட ஒரு உண்மை கதையை தழுவியது. இந்த கதையை எழுதியவங்க டான் டேர்சியா, சித்திரம் வரைந்தவங்க நூவோ. சரி வாங்க கதைக்குள்ள போகலாம். டெஸ்ஸி, நில் நில்! நாங்கள் ஓடி பிடித்து விளையாடிக் கொண்டிருந்தோம். என் மாமா மகன் மிங் தான் என்னை பிடிப்பதற்காக நியமிக்கப்பட்டவன். ஆஹா, அவன் என்னை நிற்கச் சொன்னால் நான் நின்று விடுவேன் என்று உண்மையாகவே நம்புகிறானோ? நான் எனக்குள் நினைத்து கொண்டேன். நான் ஓடும் வேகத்தை குறைத்து என்னை எளிதாக பிடிக்க அவன் ஒரு உத்தியை கையாள்கிறான் என்று எனக்கு தெரியும். அதற்காகவே நான் மிகவும் வேகமாக ஓடினேன். டெஸ்ஸி, உன் காலனி, உன் காலனி என்று கத்தினான் மிங். என் காலனியா? நான் வேகத்தை குறைத்தேன். ஆனால் மிங்கின் கை எனது தோள்பட்டையை இறுக்கமாக பற்றிய போதுதான் முழுமையாக ஓடுவதை நிறுத்தினேன். அவனை இவ்வளவு தூரம் ஓடவிட்ட குதூகலத்தில் அவனை பார்க்க திரும்பினேன். அவன் முகம் முழுமையாக சிவந்திருந்தது. அவன் மூச்சுரைத்துக் கொண்டிருந்தான். கையில் ஒரு காலனியையும் வைத்திருந்தான். இதில் குறிப்பிட வேண்டிய விஷயம் என்னவென்றால், அவன் கையில் இருந்த காலனி எனது காலில் இருந்திருக்க வேண்டியது. நாம் விளையாடத் தொடங்கிய அந்த உணவகத்தில் இருந்த அனைவரும் காலனி கழன்று விழுவதை பார்த்திருப்பார்கள். அதை நான் உணரவில்லை என்பதும் அதிசயம்தான். காலனி கழன்று விழுவதை நான் உணர்ந்திருக்கலாம் என்று நினைப்பதும் அதைவிட அதிசயம்தான். என்னை விட 2 வயது பெரியவனான என் அண்ணன் கோகோ எப்போதும் என்னை பட்ட பெயர் சொல்லித்தான் அழைப்பான். அதற்காக நான் கோபப்படும் போது அவன் சிரிப்பான். எனக்கு 20 தலைமுடி இல்லை என்றும் அது சிங்கத்தின் பிடரி முடி என்றும் கூறுவான். பெண்களைப் போன்று சுருள் முடி அவனுக்கு இருந்ததால் எனது நீண்ட அடர்த்தியான கூந்தலை பார்த்து அவனுக்கு பொறாமை என்று நான் நினைத்துக் கொள்வேன். ஒரு நாள் மீண்டும் ஒரு முறை கோகோ என்னை பட்டப்பெயரால் அழைத்த போது கோபத்தை என்னால் கட்டுப்படுத்த முடியவில்லை. நான் குனிந்து எனது வலது காலை கழற்றி ஆத்திரத்தில் அவன் மீது எறிந்தேன். ஆம், நான் உண்மையாகவே அப்படித்தான் செய்தேன். எப்படி அவங்க வலது காலை கழட்டியிருப்பாங்க? எனது உண்மையான வலது கால் அகற்றப்பட்டு ஒரு செயற்கை கால் பொருத்தப்பட்டிருந்தது. அந்த காலோடு நான் நடக்க பழகினேன், ஓடவும் கற்றுக்கொண்டேன். அதற்கும் மேலாக அதை கழற்றி என் அண்ணன் மீது எரியவும் கற்றுக்கொண்டேன். இருந்தாலும் குறி தவறியதால் கோகோ அடிபடாமல் தப்பித்தான். ஆனாலும் எனது வலது காலில் காலனி இருக்கிறதா இல்லையா என்பதை உணர என்னால் கற்றுக்கொள்ள முடியவில்லை. இந்நிலையில் காலனி கழன்று விழுவதை நான் தெரிந்து கொள்ள வாய்ப்பில்லை. சரி, நாம் இப்பொழுது பார்த்தது 1 என்ற இந்த கதையினுடைய முன்னோட்டமாகும். புற்றுநோயால் தனது வலது காலை இழக்கும் டெஸ்ஸியின் உண்மையான கதை இது. வலது காலை இழந்த பிறகு வாழ்க்கையில் அவர் சந்தித்த வலி, வேதனை, சவால்களை அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்ட கதை இதுவாகும். தன்னை சுற்றி உள்ளவர்கள் தன்னை உற்று பார்ப்பதை தைரியமும் மன உறுதியோடும் எதிர்கொண்டு தனது செயற்கை காலை கொண்டு மகிழ்ச்சியாக வாழ கற்றுக்கொள்வதும் இந்த 1 என்ற கதை புத்தகத்தின் கதை கருவாகும். வாழ்க்கையில் எந்த சூழலிலும் நின்று போராடும் தைரியமே தன்னம்பிக்கை. அவ்வாறு போராடி வென்று காட்டிய டெஸ்ஸியை போல் நீங்களும் வாழ்க்கையில் வரும் சவால்களை தன்னம்பிக்கையோடு எதிர்கொண்டு வெற்றி பெறுங்கள். இத்துடன் இந்த கதை நேரம் நிறைவடைகிறது. மீண்டும் வேறொரு கதையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஹர்ஷினி கணபதி.